வணக்கம் ரோகலே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களோட சுமன். இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறாக்கள் டோன்ட் ஃபர்கெட் ஃபாலோ பண்ண மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அன்பான உறவுகளே, இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற இடம் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு. இது பின்னால் நான் நிற்கிற ஏரியா எக்ஸ்டென்ஷன் பார்ட். இங்கே 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். இந்த வீட்டின் ஒரிஜினல் பில்டிங்கில் இருந்து 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் கட்ட போகிறோம். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் டெப்த் அத்திவாரங்கள் எல்லாமே கிண்டி டிபிசி எல்லாமே போட்டாச்சு. இங்கே இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் எடுத்துருக்கிறோம். அடுத்தது இந்த வீட்டின் சைட்டுக்கு வேலி வரும். வேலி இப்போ நார்மலாக இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் போல் ஒவ்வொருத்தருக்குமே உள்ள கொஷின் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போகலாம். இது எல்லாமே பார்ட்டி போலுக்குள்ளே வர்ற இஷ்யூக்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் நெய்பரோடையும் கழிச்சு பார்ட்டி போல் இஷ்யூ பண்ணுவோம் 100%. அதில் அந்த சர்வீஸும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு இந்த போலுக்கு இடையில் ஃபென்ஸ் தேவையில்லை. ஃபென்ஸ் இல்லாமல் ஏன் இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன என்றதை அவர்களோட இருந்து விளங்கப்படுத்தி அவர்களும் ஒத்துழைச்சி வந்தபடியால் இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி எண்டு வரைக்கும், அதாவது கொமனான பார்ட்டி போல் எட்ஜ் வரைக்கும் வருது. நார்மலாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபென்ஸில் இருந்து 4 இன்ச்சு 4லேருந்து 6 இன்ச்சு நீங்கள் விட்டு கட்ட வேணும். அதேமாதிரி அவரும் கட்டைக்குள்ளே 4லேருந்து 6 இன்ச்சு விட்டு கட்ட வேணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நெய்பர்ஸ். இப்போ 2 பேருக்கும் நல்ல விதமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னு சொன்னால் அப்படியான ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் இப்போ இவே கட்டிங்கன்னா மங்கால பார்த்திங்கன்னா அவர் கட்டே இல்லை, ரைட்? அந்த பக்கம் கட்டுப்படையில். அப்போ நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவரோட கதைச்சு இந்த ஃபென்ஸ் இல்லாமல் இது பில்டிங் மட்டும்தான் அவைக்கு இந்த சைட்டுக்கு போகும். இவே இந்த மேலதிக ஃபென்ஸ் இந்த பில்டிங்கு பிறகு, அதாவது எக்ஸ்டென்ஷனுக்கு அங்கால வரும். அப்போ அடுத்தது இந்த 2 பேர் இடமும் நாங்கள் விட்டு கட்டுறதால உள்ளுக்குள்ளே சின்ன ஸ்பேஸ் தானே வரும். இந்த ஃபென்ஸு அது என்ன நடக்கும்னு சொன்னால் மழை பெய்கின்ற காலங்களில் தண்ணி, மாய்ஸ்சரைசிங், ஓலுகள் டேம்புகள் இப்படியான இஷ்யூக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இப்போ இந்த ஓலை அவர் இனி யூஸ் பண்ணலாம். இப்போ அவர் கட்டைக்குள்ள உள்ளுக்கு டபுள் கவர்ட்டி போல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இன்சுலேட்டட் பிளாஸ்டிக் போர்டு வச்சு ஒரு சிங்கிள் போலோடய அவர் கட்டி அந்த போல் அவர் யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த சைட்டுக்கு நாங்கள் கட்டிக்க ஃபுல்லாக இன்ஜினியரிங் பிரிக்ஸ், அதாவது இந்த நிலத்துக்கு கீழே யூஸ் பண்ணுற அந்த பிரிக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முன்னுக்கு ஃபேஸுக்கு மட்டும் மற்ற விதமான பிரிக்ஸ், டஸ்கர்னு சொல்கிற அந்த விதமான பிரிக்ஸை செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்போ ஆகவே இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் மேக்ஸிமமான ஸ்பேஸ் அவைக்கும் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே அவைக்கு ஒரு 3 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இருந்தது, ஃபர்தராக 3 மீட்டர். அப்போ நாங்கள் இதெல்லாம் உடைச்சு இதில் நிறைய லே அவுட்டுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். உண்மையிலேயே அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய உள்ளுக்கு நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது போன்ற எக்ஸ்டென்ஷன், இது போன்ற கட்டடம் சம்பந்தப்பட்ட வேலைகள், இது போன்ற லொஃப்ட் கன்வர்ஷன், இது போன்ற ஆர்கிடெக்சர் பிளானிங், இது போன்ற ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், இது போன்ற பார்ட்டி போல் அக்ரிமெண்ட் எதுவாக இருந்தாலும், பில்டிங் ரிலேட்டட் என்ன கொஷினாக இருந்தாலும் நீங்கள் எங்களை நாடலாம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனத்தில் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது நாங்கள் சகல விதமான ஆலோசனைகளையும், உங்களுக்கு கட்டட ஆலோசனைகள், சகல விதமான A to Z எல்லா விதமான இதுகளையும் குறிப்பிட்ட சேவைக்குள்ள, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதிநவீன தரத்துடனும் அதிர்ச்சி பெற்ற வேலையாட்களை கொண்டு நாங்கள் உங்களுக்கு செய்தர காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எஸ்பி கன்சல்டன்சி. இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு சின்ன ஒரு தொகுப்பு. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.